ஹலோ காய்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் நாகூர் அண்ட் வேளாங்கண்ணிக்கு ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்திருந்தோம். அன்னைக்கு போன சில விஷயத்தையும் அன்னைக்கு விசிட் பண்ண பிளேஸையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட். ஸோ அன்னைக்கு காலை 6:50க்கு எங்களுக்கு தஞ்சாவூர்லேருந்து ட்ரெயின் இருந்துச்சு. ஒரு 2 ஹார்ஸ் தான் ட்ராவல் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். கிளம்பும் போதே நாங்கள் இங்கேருந்து புளி சாதம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா ஏர்லி மார்னிங்கிறனால எதுவும் சாப்பிட முடியாது. அதனால் புளி சாதம் எடுத்துகிட்டு 6:50க்கு ட்ரெயின் ஏறி நாகூர் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே நாகூர் ஸ்டேஷன்லேருந்து தர்கா வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மோரோவர் 1.5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். பட் ஸ்டில் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போனது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ண போகிறோம். அதனால் கரெக்டாக எங்களுக்கு பிளேஸ் எங்கே இருக்குன்னு தெரியாதுங்கிறனால நாங்கள் ஆட்டோவில் வந்து போயிருந்தோம். நாகூர் போகிறதுங்கிறது சடன் பிளான்லாம் கிடையாது. ரொம்ப நாளாக எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க போகணும் போகணுன்னு. ஆனால் போகிறதுக்கான சான்ஸே கிடைக்கல. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து என் தங்கச்சிக்கும் லீவு, எனக்கும் லீவ் இருந்தனால நாங்கள் 3 பேர் மட்டும் கிளம்பி போயிருந்தோம். அப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறனால அப்பா வரல. நாங்கள் 3 பேர் மட்டும் போயிட்டு வந்திருந்தோம். நாகூர் வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தது விஷுவலாக வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போனதில்ல. அதேமாதிரி எந்த வீடியோ அதுலேயுமே நாங்கள் வந்து நாகூர் தர்காவோட பெர்ஃபெக்ட் ஃபோட்டோ வந்து பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் என் தங்கச்சியோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அப்படியே வேளாங்கண்ணி மாதிரியே இருக்கும். மீன்ஸ் ஒயிட் கலரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் என் தங்கச்சி வந்து தாஜ்மஹால் மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஆக்சுவலாக வந்திருந்தா. அதனால் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு மேட்சிங்காக போட்டுட்டு நிறைய ரீல்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரான்சிஷன் பண்ணலாம், அந்த மாதிரி ட்ரான்சிஷன் பண்ணலான்னு வந்தா. ஆனால் அங்கே போய் பார்த்தா என்விரான்மெண்ட்டே வேறு மாதிரி இருந்துச்சா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்திருந்தோம். இது தர்காங்கிறனால அங்கங்கே நிறைய பேரோட சமாதிலாம் வச்சுருந்தாங்க. அதோட பேர்லாம் எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்தோம். எல்லாத்தையுமே நாங்கள் மோஸ்ட்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். அப்புறம் நிறைய பேர் நிறையா வேண்டிக்கிட்டு பூட்டெல்லாம் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. நிறையா ரிச்சுவல்ஸ் புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே புறாலாம் வந்துட்டு நம்ம ஏதாவது வேண்டுதல் பண்ணிட்டு பறக்க விட்டா அது வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு புறாலாம் வந்துட்டு பறக்க விட்டுருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் நாகூர் ஃபுல்லாக அந்த தர்கா ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி கடைகள் தான் நிறையா இருந்துச்சு. நிறையா இஸ்லாம் ரிலேட்டடான திங்ஸ்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. புர்கா, அதுக்கப்புறம் ஷாலு, அதுக்கப்புறம் குரான், அதுக்கேற்ற மாதிரி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ப்ளே திங்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. பொம்மை, கீ செயினு, காரு அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல போகணுன்னா, அந்த தர்கா ஃபுல்லாவாக எப்படி இருந்துச்சுன்னா, நிறையா ஸ்பேஸ் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு நிறைய பேர் வியாழக்கிழமை நைட்டு வந்து தங்கி இருந்து வெள்ளிக்கிழமை காலையில் தொழுகை முடிஞ்சதும் கிளம்பி போவாங்களாம். அது அவங்களோட ரிலீஜியஸில் வந்துட்டு அப்படி ஒரு இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தங்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் மாதிரி நிறையா வந்துட்டு இந்த ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கி அங்கேயே இருந்துட்டு போகிறாங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து 3 டைம்ஸும் வந்துட்டு ஃபுட் வந்து டொனேட் பண்ணுறாங்க தர்கா சைடில் இருந்து. அங்கே விசிட்டிங்க்கு போகிறவங்க, அதுக்கப்புறமா வேண்டுதலுக்காக போகிறவங்கலாம் வந்துட்டு கொடுக்குற காணிக்கை, இந்த மாதிரி டொனேஷனுக்காக கொடுக்குற காணிக்கையை வந்துட்டு அவங்க சேர்த்து 3 டைம்ஸும் வந்து ஃபுட் டொனேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஃபுட்டு, அப்புறம் தங்குறதுக்கு இடம், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த மாதிரி நிறையா சமாதி வச்சுருந்தாங்களா, அதனால் அது ஃபுல்லாக ஒன்று ஒன்றா போய் பார்த்துட்டு இருந்தோம். ஒன்றுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஆனால் எங்களால் எல்லாத்தையுமே கேட்க முடியல. ஏன்னா டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் கைட் பண்ணுறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. ஸோ நம்மளாம் பார்த்து அங்கே இருக்கிற பேர் நிறைய வந்து அரபியில் தான் எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி அங்கே ஒரு தாத்தா வந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பாடிட்டு இருந்தாங்க. அவங்க வயசுக்கு வந்து ரொம்ப நேரம் பாடிட்டுருக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அவங்க பாடுறத வந்துட்டு பாராட்டி சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு காணிக்கையெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த தர்கா ஃபுல்லாகவே இந்த மாதிரி கடைக்கன்னி தான் நிறையா இருந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் ஒரே ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் புதுசாக போயிருக்கோம்ல நம்ம, அதனால் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இது என்ன, அது என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டே நாங்கள் வந்துட்டுருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நாங்கள் 6:50க்கு ட்ரெயின் ஏறி 9:00 9:30 போல் தர்காவே ரீச் ஆகிட்டோம். அதனால் நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு, அங்கேயே நான் சொன்னேன்ல நிறையா ஸ்பேஸ் இருக்குன்னு, அங்கே ஒரு இடத்துல வந்து உட்காந்து நாங்கள் 3 பேர் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த புளி சாதமும் பொட்டேட்டோவும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் தர்காவில்.
அதுக்கப்புறம் அங்கே வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லைட்டாக எங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வேளாங்கண்ணி போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து கிளம்புறப்ப வேளாங்கண்ணி போகிற பிளானே கிடையாது. ஏன்னா தர்காவில் வந்துட்டு நிறையா இருக்கும். அது வந்து ஒன் டேவே அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பத்தாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருந்தோமா. ஆனால் இங்கே வந்துட்டு டக்குன்னு முடிஞ்சு போச்சா எல்லாத்தையும் சுற்றி பார்த்ததும். அதனால் நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வேளாங்கண்ணி போயிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி இங்கேருந்து ஒரு ஆட்டோ ஏறி ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டு போகணும், நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்புறம் அங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு வந்து டைரக்ட் பஸ் இருக்கும். நம்ம அந்த பஸ்ஸில் ஏறி போகணும். ஸோ பஸ்ஸில் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகும். 1/2 அன் ஹவர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா வேளாங்கண்ணிக்கிட்டேயே வந்து இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து சர்ச் இருக்கும். வேளாங்கண்ணி ரொம்ப வாட்டி போயாச்சு. போயிட்டு போயிட்டு வந்திருக்கோம். ஆனால் பாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக வந்து போகவே இல்லை. ஏன்னு தெரில, அப்படி இப்படின்னு நாங்கள் போகாமலே விட்டுட்டோம். அதையே நாங்கள் மறந்துட்டோம் சொல்லப்போனால். அதனால் லைட்டாக சில சில விஷயம்லாம் மறந்துருச்சு வேளாங்கண்ணியில். ஆனால் சரி போவோன்ட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் 1/2 அன் ஹவர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நமக்கும் பசிக்கும் அப்படின்ட்டு ஒரு மாங்காய் வாங்கி நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே வந்திருந்தோம். சாப்பிட்டுட்டே அப்படியே பேசிக்கிட்டே நடக்கிறதுல வந்துட்டு வேளாங்கண்ணி சர்ச் வந்துட்டோம். சர்ச்சில் நாங்கள் போன டைமிங்கில் வந்துட்டு மாஸ் கிடையாது. அதனால் எல்லோரும் டூரிஸ்ட்டு ப்ளேஸ் மாதிரி விசிட் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தாங்க. நாங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருந்தோம். வேளாங்கண்ணி வந்ததுக்கப்புறமா பர்சனலி ஐ ஃபீல் ஃபஸ்ட்டு வந்துட்டு வேளாங்கண்ணி வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தர்கா போயிருக்கலான்னு. ஏன்னா நாங்கள் காலையிலே ரீச் ஆகிட்டோமா நாகூருக்கு. அதனால் அங்கே சுற்றி பார்க்குறப்ப வெயிலே கிடையாது அங்கே. வெயிலும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அது மோஸ்ட்லி க்ளோஸ்டு ஏரியா தான். இங்கே வந்துட்டு போட்டு கொளுத்தி எடுத்துருச்சு. நாங்கள் 11:30 12 மணி வெயிலுக்கு வந்திருந்தோமா. நடக்கிறப்பெல்லாம் அப்படியே சரியான வெயில். நல்லா மண்டையிலேயும் வந்துட்டு வெயில் அப்படியே சுள்ளு சுள்ளுன்னு இறங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் காலையில் இங்கே வந்துட்டு அப்புறமா நம்ம அங்கே போயிருந்தோம்னா நாகூர் வந்து தர்கா வந்துட்டு க்ளோஸ்ட் ஏரியாங்கிறனால நமக்கு வெயில் படாமல் இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு வந்துட்டுருந்தேன். அதுக்கப்புறமா நாங்கள் சர்ச்சில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பீச்சுக்கு போயிடலான்ட்டு கிளம்பிட்டோம். பீச்சுக்கு வந்துட்டு இங்கேருந்து நடக்கிற தூரம் இருக்குது தான். ஆனாலுமே அந்த வழி ஃபுல்லாக வந்துட்டு இது வச்சுருப்பாங்கல்ல, கடையெல்லாம் நிறையா இருக்கும். அதனால நமக்கு வந்துட்டு பெருசாக வந்துட்டு களைப்பு தெரியாது அப்படி போனோம்னா. ஸோ அதனால் வழியில இருக்கிற எல்லா கடையையும் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு வெயில் சுத்தமாக தாங்கலை. அதனால் சரின்னு ஒரு இளநிய வாங்கி நானும் என் தங்கச்சியும் ஆளுக்கு பாதி குடிச்சிட்டு அகெயின் வந்து நாங்கள் நடக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பீச்சில் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறையவே கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா வீக்கெண்டில் தான் நாங்கள் போயிருந்தோமா. அதனால் நிறைய கூட்டம் இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்துட்டு நாளே சொன்னாங்க, எதுக்கும் ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து வைங்கன்னு. நம்ம என்ன வேளாங்கண்ணியா போகிறோம், போனாலும் அந்த பீச்சில் போய் குளிக்கவா போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஏன்னா உப்பு பீச் இல்லை. அதனால சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நமக்கு ஒன்றும் தெரியாது. வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறனால நாங்களே வந்துட்டு சீன் போட்டுக்கிட்டு அந்த பீச்சில் யாராவது போய் குளிப்பாங்களா அப்படி இப்படின்னு ஓவராக வாய் பேசினோம் தான். ஆனால் அங்கே போய் பார்த்தப்ப சின்ன பிள்ளைகள் நிறைய வாட்டி வந்து இங்கே குளிச்சிருக்கோம் அப்படிங்கிறனால குளிச்சிருக்கலாமோ, நம்மளும் விளையாண்டுருக்கலாமோ அப்படின்னு ஒரு செகண்ட் ஆக்சுவலாக தோணுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா உட்காந்து இல்லை, நின்று வந்துட்டு பீச்சை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் என் தங்கச்சியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா மேலே வந்து அலை நல்லா அடித்து பாதி வரையும் நனைஞ்சிட்டாங்க. அதனால் அவங்க மட்டும் நனைஞ்சா நல்லா இருக்காதுன்னு நானும் நனையணும், என் தங்கச்சியும் நனையணும்னு என்னை அப்படியே ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி வா வா கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துடலான்னு கூப்பிட்டு போனாங்க. என் நேரம் நான் அன்னைக்குன்னு பார்த்து எலிஃபேண்ட் பேண்ட் மாதிரி போட்டிருந்தேன். அது நனைஞ்சா அப்புறம் நடக்கிற இடம் ஃபுல்லாக சும்மா நச 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 நசன்னு இருக்கும். எங்கள் அம்மா வந்துட்டு அவங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எவ்வளோ நனைஞ்சாங்களோ அதே மாதிரியே என்னையும் முக்கி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இது தெரியாமல் என் தங்கச்சி வேற திருப்பி எங்கள் அம்மாவோட போய் கால் நனைச்சிட்டு வருவோன்னு போயிட்டு அவளையுமே அதே மாதிரி நினச்சி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு மன சாந்தியே வந்துச்சு. நம்ம மட்டும் நனைஞ்சா நல்லா இருக்காது, எல்லாரையும் பிடிச்சி நனைச்சி விடணும்னு. என்ன பிரச்சனைனா மாற்றுறதுக்கு துணி கிடையாது. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு என்ன நனைஞ்சாலும் சட்டுன்னு காஞ்சிரும். அதே மாதிரியே நாங்கள் நனைஞ்சு திருப்பி வரதுக்குள்ளேயே அது சட்டு சட்டுன்னு காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் பீச்சை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்துட்டு ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்ணும், பீச் சைடு இருக்கிற ஃபிஷ்ஷு சாப்பிட்ணுன்னு. ஏன்னா நான் வந்து சாப்பிட்டதே கிடையாது பீச் சைடு வந்து ஃபிஷ் வாங்கி சாப்பிட்டது. பட் நான் நினச்சது தான் பெரிய தப்பு. ஏன்னா நான் யூசுவலாக வந்துட்டு ஃபுட் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினப்பேன். நம்ம பிளேட்டில் இருக்கிற ஃபுட்டு நமக்கானது, அந்த ஃபுட்டாக சாப்பிட்றணும்னு நினப்பேன். ஆனால் அந்த ஃபிஷ்ஷு வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணலை. என்னது அந்த செதும்பல் கூட எடுக்காமல் வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு எதையாச்சும் சீக்கிரத்து வைக்கிறதுக்கு சாப்பிடாமலே வந்துருவோன்ட்டு பே மட்டும் பண்ணிவிட்டு ஒரு 4 வாய் தான், அதுக்கு மேலே என்னால் முடியல. அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். வந்துட்டு கொஞ்ச நேரம் திருப்பி சர்ச்சில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நாகப்பட்டினம் ஸ்டேஷன் வந்துட்டோம் பஸ் ஏறி. அப்புறம் நான் சாயந்தரமே ஒரு 3:00 போல் ட்ரெயின் ஏறி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 6:00 போல் வந்துட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இப்படி தான் எங்களோட ஒரு நாள் தெய்வீக பயணம் வந்து நடந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒன் டே ட்ரிப் மாதிரி எங்கேயாச்சும் போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. See you in next video. Bye.